ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அதாவது ரயில்வேஸில் குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டுருப்பாங்க. இப்போ இந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 22,000 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 22,000 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எது கீழே வரோம்னா, எந்த ஜோனுக்கு கீழே வரோம்னா, சதர்ன் ரயில்வே அப்படிங்கிற ஜோனுக்கு கீழே தான் நம்ம தமிழ்நாடு வரும். இதுக்கு கீழே வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரயில்வேக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ கன்யூஸாக நம்ம சேனலை பாருங்கள். இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், CN 09/2025 2025 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் பயப்பட வேணாம். ஆக்சுவலாக இது வந்து 2025 வர வேண்டிய நோட்டிஃபிகேஷனு. கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வர லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நமக்கு டிலே ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1. இது வந்து லெவல் 1 போஸ்ட் குரூப் டிங்கிறது இன் 7th பே கமிஷன். ஓப்பனிங் டேட் என்ன சொல்லியிருக்காங்க, 31/1/2026 ஆரம்பிச்சு க்ளோசிங் டேட் எப்போ முடியுது, 2/3/2026. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இந்த பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை, இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸு. நோட்டீஸ் வந்து எப்போ விட்ருப்பாங்கன்னா, போன மாதமே விட்டுறாங்க. 27/12/2025 நோட்டீஸ் வந்து விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஓப்பனிங் டேட்டு, அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31/1/2026. ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் அடுத்தது ரொம்ப முக்கியம் பாருங்கள். க்ளோசிங் டேட் எப்போனா 2/3/2026 மார்ச் 2 வரையும் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ண வேணாம். எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட். ஸோ ஃபீ பேமெண்ட்டுக்கு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, 4/3/2026. அடுத்தது பாருங்கள், மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. எப்போனா 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையும், மார்ச் 5லேருந்து மார்ச் 14 வரையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 250 ரூபா பே பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் நீங்கள் பண்ணும்போது 250 ரூபா, அதுவே அடுத்த டைம் பண்ணும்போது 500 ரூபா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் பொறுமையாக நீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th CPC பே மேட்ரிக்ஸ். ஸோ குரூப் டி வந்து எது கீழே வருதுன்னா, லெவல் 1 அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருது. லெவல் 1 நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அப்படின்னு ஒவ்வொரு லெவலாக பிரித்து அதுக்கேற்றாப்புல சேலரி வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த குரூப் டி வந்து லெவல் 1 சொன்னோமா, இந்த லெவல் 1க்கு பேசிக் பே எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 18,000 தான் உங்கள் சம்பளமானா அது கிடையாது. 18,000ங்கிறது வந்து பேசிக் பே. இது கூட 18,000 ப்ளஸ் அலவன்ஸ் வரும். ஸோ இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு மாதத்துக்கு 30,000லேருந்து 35,000க்குள்ளே உங்களுக்கு சேலரி வரும். ஃபஸ்ட்டு மாதமே 30,000லேருந்து 35,000க்குள்ளே நம்ம சேலரி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து அஸ் பர் அனெக்சர் ஏ. ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அனெக்சர் ஏல இருக்குது. அடுத்தது ஏஜ் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரையும். இதில் வந்து சில எக்ஸம்ஷன் இருக்கும், அதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, 22,195 வேக்கன்சி. ஸோ இதிலே வந்து 14 கேட்டகரி இருக்கும். ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் பின்னாடி. அடுத்து பாருங்கள், ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18 வயசுலேருந்து 33 வயசு வரையும் அப்படின்னு காமனாக கொடுத்துருக்காங்க. இதில் டீட்டெயிலாக பார்த்தோம்னா நீங்கள் வந்து யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி அல்லது EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இது கீழே வரீங்கன்னா நீங்கள் எப்போ பிறந்திருக்கணும்னா 2/1/1993 இதுக்கப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். இதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் இதுக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது OBC. ஸோ OBC சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் BC, MBC, DNC இது எல்லாத்தையும் OBC கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ OBC சர்டிஃபிகேட் வேணும், கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுங்க. யார்கிட்ட இல்லையோ நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் OBC கீழே வரீங்கன்னா நீங்கள் எப்போ பிறந்திருக்கணும்னா 2/1/1990க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். 2/1/1990க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது இதுவே SC ST கேட்டகரி கீழே வரீங்கன்னா நீங்கள் எப்போ பிறந்திருக்கோம்னா 2/1/1988. ஸோ இதுக்கப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க யாரும் எலிஜிபிள் கிடையாது.
இதுவே லோயர் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/1/2008 முன்னாடி பிறந்திருக்கணும். யாராக இருந்தாலும் இதில் இருக்கிற எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1/1/2008 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். இதுக்கு அப்புறம் பிறந்தவங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது பாருங்கள், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் இந்த கேட்டகரி கீழெல்லாம் நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இந்த கேட்டகரி இல்லாமல் மற்ற கேட்டகரி கீழே நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸு 500 ரூபா. அதே சமயம் இந்த 250 ரூபா வந்து நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். 250 ரூபா கட்டுறவங்களுக்கு இந்த 250 ரூபா ஃபுல்லாகவே ரீஃபண்ட் ஆயிரும். அதுவே நீங்கள் வந்து 500 ரூபா கட்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் 400 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில் கேட்கும். அதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் போடணும். சப்போஸ் யாராவது கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். அடுத்தது என்ன பார்க்குறோம்? ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்க்குறோம். இதில் வந்து 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். சிபிடி, அடுத்தது வந்து பிஇடி, அடுத்தது டிவி, அடுத்தது மெடிக்கல். சிபிடினா என்னது? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ ஒரு டெஸ்ட்டு தான் நம்மளுக்கு. அந்த ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 4 ப்ராசஸ் தான். இந்த 4 ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஜாப் கன்ஃபார்ம். அடுத்தது பாருங்கள், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பற்றி பார்க்குறோம். நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், 19 மினிட்ஸ் கொடுப்பாங்க. மொத்தமாக இத்தனை கொஷின் பார்த்தீங்கன்னா 100 கொஷின், 100 கொஷின் 90 மினிட்ஸு. இதை பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஷின் கேட்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 25 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் இதுலேருந்து 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இதுலேருந்து 20 கொஷின் கேட்பாங்க. மொத்தமாக நம்மளுக்கு வந்து 100 கொஷின். இதில் வந்து 75 to 80 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா பார்த்துங்க, நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் 1/3 மார்க் வந்து நெகட்டிவ், கிட்டத்தட்ட 0.33. ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் டைப்பு அண்டு சிலபஸ். ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கீழே நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸு, டெசிமல்லு, ஃப்ராக்ஷன்ஸு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப். ஸோ இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாத்தையும் கவர் பண்ணணும். கவர் பண்ணிடணும். அடுத்தது ரீசனிங் கீழேயும் இந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும். அடுத்தது ஜென்ரல் சயின்ஸு. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலு. இதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸு. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் என்சிஇஆர்டி இந்த புக்கை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து டைரக்ட் கொஷின் நிறையா வரும். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்போலேருந்து படிக்கணும்னா 2025. ஸோ 2025லேருந்து எப்போ எக்ஸாம் நடக்குதோ அப் டு எக்ஸாம் அது வரையும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கணும். ஒன்ஸ் நம்ம வந்து சிபிடி கிளியர் பண்ணிட்டோம்னா அடுத்தது பிஇடி இருக்கும். பிஇடினா என்னது? ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து மேலுக்கு தனியாகவும் ஃபீமேலுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ஈவெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலுக்கு வந்து 35 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் எடுத்துகிட்டு போகணும். எத்தனை நிமிஷத்துக்குள்ளேனா 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். இது ஒரு ஈவெண்ட்டு. அடுத்தது 1000 மீட்டரை வந்து 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே நம்ம வந்து ஓடணும். ஸோ 2 ஈவெண்ட் முடிஞ்சா. அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் எடுத்துகிட்டு போகணும். இதுவும் 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். மேலுக்கு வந்து 35 கிலோ, அதுவே ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 20 கிலோ. அடுத்தது 1000 மீட்டரை வந்து 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ளே ஓடி முடிக்கணும். ஸோ இந்த பிஇடி வந்து ஒன்லி குவாலிஃபிகேஷன் நேச்சர் தான். இதுக்கு வந்து மார்க் கிடையாது, நோ மார்க்ஸு. அடுத்தது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 14 வேகன்சி இருக்குது. 14 வேகன்சிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அது வரும், அதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத வரிசையாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், அசிஸ்டன்ட் டிஆர்டி இருக்குல்ல, இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கு கீழே வரும், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னது? B1. அடுத்தது பாருங்கள், பாயிண்ட்ஸ்மேன். இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னது? A2. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒன்று, நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது
ஐடிஐ முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 10th ஐடிஐ, அடுத்தது என்ஏசி அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும். ஸோ ஒன்று 10th முடிச்சிருக்கலாம், இல்லாட்டினா ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லாட்டினா அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கலாம். இதில் நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சதர்ன் ரயில்வே பற்றி பார்க்குறோம். ஸோ நீங்கள் எந்த ஜோனுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போ நார்த் ரயில்வே அது மாதிரி எந்த ஜோனுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் சதர்ன் ரயில்வேக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். இப்போது இந்த சதர்ன் ரயில்வேல மொத்தம் 10 டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரிட்ஜுன்னு இருக்கா, இது வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இதில் யூஆருக்கு எத்தனை வேகன்சி இருக்குது, எஸ்சிக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பாருங்கள் 19 வேகன்சி. ஸோ கொடுத்துருக்கிறதுலையே நம்மளுக்கு வந்து ட்ராக்மேனு, பாயிண்ட்ஸ்மேனு இதில் தான் அதிக வேகன்சி இருக்கும். ட்ராக்மேனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 556 வேகன்சி இருக்கும். அதுவே பாயிண்ட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 241 வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த வேகன்சி டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 4 பிரிச்சுருப்பாங்களா, மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 4 டாப்பிக்காக பிரிச்சுருப்பாங்களா. இதில் மேக்ஸுக்கு வந்து எந்தெந்த புக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம்னா, ராகேஷ் யாதவ், ஆதித்யா ரஞ்சன், OCT இது 3 வந்து இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம்னா RS அகர்வால் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ரீசனிங்க்கு வந்து OCT புக்கு, இதுவும் வந்து இங்கிலீஷ் தான். சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம்னா RS அகர்வால் புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே வந்து RS அகர்வால் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த NCERT புக் இருக்குல்ல, இதில் இருந்து தான் கேட்பாங்க. இது வந்து சென்ட்ரல் போர்டு புக்கு. ஸோ NCERTலேருந்து டேரெக்டாக கொஸ்டின் வரும். சப்போஸ் உங்களால் அதை படிக்க முடியலன்னா நீங்கள் வந்து 6th to 10th நம்ம தமிழ் மீடியம் புக்கை வந்து படிச்சுக்கலாம். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து படிக்கணும்னா 2025லேருந்து படிக்கணும். ஸோ 2025 ஃபுல்லாக படிக்கணும். அப்புறம் வந்து எக்ஸாம் எப்போ நடக்க போதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வரையும் பார்க்கணும். நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக பிளேலிஸ்ட்டு போடுறோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ப்ராக்டிஸ் தான், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு புக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச 500 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் நிறைய டெஸ்ட் இருக்கும். செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, அது மாதிரி டெஸ்ட்டு நிறையா இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டு பார்க்க தான் நம்ம வந்து தப்பு தெரியும், நம்மளுக்கு எப்படி தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் டி நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தாச்சு ஃபுல்லாக. லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்ம வந்து இந்த குரூப் டி எக்ஸாமுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.